வணக்கம் நண்பர்களே. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் இந்த நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது. அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படியை உயர்த்துவது வழக்கம். முதல் உயர்வு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கு ஹோலி பண்டிகைக்கு முன்பும், இரண்டாவது உயர்வு ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான காலத்திற்கு தீபாவளி பண்டிகைக்கு முன்பும் அறிவிக்கப்படும். இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 20, 21 தேதிகளில் வர இருப்பதால் அரசு தனது ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை ஒரு தீபாவளி பரிசாக அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது. இந்த அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்திலேயே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை அகவிலைப்படி 3% அதிகரிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது 55% இருக்கும் அகவிலைப்படி இந்த உயர்வுக்கு பிறகு 58% உயரும். இந்த அதிகரிப்பு ஜூலை 2025 முதல் கணக்கிடப்பட்டு அதற்கான நிலுவைத் தொகையும் அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும். இது சுமார் 1.2 கோடி ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரிய பலனளிக்கும். இந்த அகவிலைப்படி உயர்வு ஏன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இது 7வது ஊதியக்குழுவின் கீழ் அறிவிக்கப்படும் கடைசி அகவிலைப்படி உயர்வு. ஆம், 7வது ஊதியக்குழுவின் காலம் டிசம்பர் 31, 2025 அன்று முடிவடைகிறது. இப்போது அனைவரின் கவனமும் 8வது ஊதியக்குழுவை நோக்கி திரும்பியுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் 8வது ஊதியக்குழுவை அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியானது. ஆனால் இன்னும் அதன் விதிமுறைகள் இறுதி செய்யப்படவில்லை. மேலும் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் நியமிக்கப்படவில்லை. கடந்த கால அனுபவத்தின்படி ஒரு புதிய ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த சுமார் 24 மாதங்கள் ஆகலாம். எனவே 8வது ஊதியக்குழுவின் புதிய சம்பள அமைப்பு 2027 இறுதி அல்லது 2028 தொடக்கத்தில் அமலுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நிதி நிறுவனங்களின் அறிக்கைகளின்படி 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளால் ஊழியர்களின் சம்பளம் 30% முதல் 34% வரை உயரலாம் என்று ஒரு தரப்பு கூறுகிறது. ஆனால் அகவிலைப்படி புதிய ஊதிய அமைப்பில் 0க்கு மீட்டமைக்கப்படும் என்பதால் உண்மையான உயர்வு 13% மட்டுமே இருக்கும் என்று மற்றொரு தரப்பு மதிப்பிடுகிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். அகவிலைப்படி உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் அதை பற்றிய முழு விவரங்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதுவரை எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.